சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்திற்கு எந்த வெளிநாட்டு உதவியோ, எந்த தனிப்பட்ட மனிதனுடைய உதவியோ கிடையாது. நீங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன காணிக்கைகளை தான் இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு. எப்போவுமே நம்ம பிரசங்கத்தை பற்றி நிறைய கமெண்ட்ஸு, கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். அதை நான் பெருசாக என்றதில்லை. ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். என்னிடத்துல வருகிற வார்த்தை, நான் போடுற வார்த்தையை நீ அப்படியே சொல்லக்கூடியவன். அதனால் சில ஜனங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்று எரேமியா 30வது அதிகாரத்தில் ஒரு அழகான வாக்குத்தத்த வசனங்களை, ஒரு 5 காரியங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. அவ்வளோ தியானிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்போம், அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவைகளிலிருந்து அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, எவைகளிலிருந்து எவர்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரியணும். அப்ப வசனத்தை என்ன படிக்கணும்? கொஞ்சம் முன்னாடி போய் 18வது வசனத்தை படிக்கணும். சில பேர் எப்படின்னா வார்த்தையை வெட்டி படிச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா ஒட்டி படிச்சுக்கிடுவாங்க. 2 வார்த்தையை சேர்த்து அடுத்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் போட்டுக்கிடுவாங்க. இல்லைன்னா வார்த்தையினுடைய ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி பைபிளை நம்ம படிக்கக்கூடாது. நான் எப்பவுமே அப்படி படிக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கய்யா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமா, நீங்க தெளிவா சவுட்ல அடிச்ச மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில். யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டு மேல் கட்டப்பட்டு அரண்மனையாக அது முன்போல நிலைப்படும் என்று சொல்லிவிட்டு தான் அந்த நிலைப்படுகிற யாக்கோபுடைய கூடாரத்தில் யாக்கோபின் சந்ததியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறாரு, மகிழ்ச்சியும் ஆடலும் பாடலும் கேட்க போகுது. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா 2005 திருநெல்வேலியில ஒரு கூட்டத்தில் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களாண்ணே? நல்ல பாட்டு. அந்த பாட்டு பாடும்போது அவருடைய உடம்புல இருந்து வந்த அசைவு எனக்கு பார்க்க முடியாது. ஆனால் இதை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. அவ்வளவு துள்ளல், அவ்வளவு ஒரு நடனத்தோட அவர் பாடினாராம். உண்மையாக அவர் அந்த சந்தோஷத்தை ருசிச்சிருக்கிறாரு. அவரால் என்ன செஞ்சு முடிஞ்சு பாட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இதை ருசிக்கிற, இதை விசுவாசிக்கிற உங்களுக்கு நானும் யாக்கோபு சந்ததி தான், நானும் யாக்கோபின் பேரன் தான், பேத்தி தான் சுதந்திரிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஏன் கூடாரத்தில் வருமானு கேட்டீங்கன்னா வராது. இது ஏன் கூடாரமும் யாக்கோபு கூடாரம் தான். என் வீடும் ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு தான். என் வீடும் ஆண்டவரால் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வீடு தான். இது எனக்காகவும் ஆண்டவர் கொடுத்த அரண்மனை தான் என்று சொன்னா உங்க வீட்டில் பாட்டு கேட்கும். அல்லேலூயா. உண்மையாவே எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாசம் 31ஆம் தேதியும் 2 மணி நேரம் ஜெபம், 1ஆம் தேதியும் 2 மணி நேரம் ஜெபம். எதுக்கு தெரியுமா? உண்மையானது எதுங்கிறத முதல்ல தெளிவாக நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் எனக்கு மட்டும் நடக்கலையேன்னு ஒரு கேள்வி இன்னைக்கு சொல்றார். இப்படி கேள்வியோடு உங்களை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற, உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற, உங்களை பார்த்து தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், நீயும் மகனே யாக்கோபு சந்ததி தான், நீயும் மகளே யாக்கோபு சந்ததி தான். ஆகையினால உனக்கு ஆடல் பாடல் மகிழ்ச்சி மட்டும் இல்ல. என்ன அடுத்து வாசிங்க. ஆடல் பாடல் மகிழ்ச்சி கேட்கும். 19 வாசிங்க. அவர்களை வர்த்திக்க பண்ண. ஆமென். உங்களை என்ன செய்ய போறாரு? வர்த்திக்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா. வர்த்திப்புனா என்னங்க சொல்லுங்க?
வர்த்திப்புனா என்ன பிரதர் சொல்லுங்க? அதிகப்படுத்துறது. அதிகப்படுத்துறது. எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்க போறாரு. நீங்க இந்த மாசத்துல 20,000 சம்பளம் வாங்கினா உங்களுடைய சம்பளம் நான் இப்படி விசுவாசிக்கிறேன் 25,000 மாறும். அல்லேலூயா. நிச்சயமா விசுவாசித்தால் தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இப்போ இந்த மாசத்துல 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குனீங்கன்னா இப்படி விசுவாசிங்க, இந்த மாசம் எனக்கு ஒரு 16,000 தேவைப்படுது, அதை கர்த்தர் கொடுப்பாரு. கடன் வாங்கி இல்ல, வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நோக்கமே, அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வார் 115வது சங்கீதத்துல 14வது வசனத்துல, கொஞ்சம் அதை வாசிச்சுட்டு திருப்பிங்க வாங்க. 115வது சங்கீதம் 14வது வசனம். ஏன்னா தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் வசனத்தை ஆடியோ வீடியோ ப்ரோக்ராம் இருந்தால் தான் நல்லா இருக்கு. கர்த்தர் உங்களையும், கர்த்தர் நம்மளை பார்த்தே சொல்றாருங்க, நம்மளை பார்த்தே சொல்றாரு பாருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் வர்த்திப்பு நடக்க போகுது. என் வீட்டில் ஆடல் பாடல் சந்தோஷம் வரப்போகுது. மகிழ்ச்சியின் சத்தத்தை பார்த்து மற்றவங்களும் இந்த இயேசுவை அறிய போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்கள் மூலமா ஒரு ஆத்துமாவை கொள்ளை பொருளாய் என் தேவனுக்கு சொந்தமாக்க முடியும். அல்லேலூயா. நிச்சயமாங்க. எனக்கு பாட்டு தாங்க தெரியும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். எங்கள் ஆராதனையில் கூட நிறைய பேர் மோசஸ் ஆராதனையில் நிறைய பாட்டு தான் வரும்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பாட்டும் இந்த மகிழ்ச்சியான முகமும் எத்தனை பேரை தெரியுமா இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தியிருக்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து பாட போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தில் மற்ற குடும்பமும் உங்கள் மூலமாக கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்பட போகுது. எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி செய்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எரேமியா 30:19 வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார். நீ வர்த்திச்சுட்டு அப்படியே நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன். வர்த்தித்த காரியம் உனக்கு இனிமே என்ன செய்யாது? குறுகி போவதில்லை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வர்த்திச்சிட்டோம்னா, வசதி வந்துருச்சுன்னா கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி அவரை துதிச்சு அவரை ஆடல் பாடல் பாடி மகிமை செலுத்திங்கன்னா, நான் யாக்கோவின் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவன், என்னுடைய வீடு யாக்கோவுடைய வீடை போல, என்னுடைய அரண்மனை அவரே நிலைப்படுத்தின மண்மேடுன்னு சொன்னீங்கன்னா உங்களை அவர் வர்த்தித்த காரியங்களில், பெருகின காரியங்களில் குறுக விடாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு கூட ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனம் கொடுத்துருக்கிறான் பாருங்க. 59வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஏன்னா நமக்கு தெரியும் எங்க பிரதர் நடக்குது, அப்படியே தானே இருக்கு. கொண்டு வர சம்பளம் மாசம் மாசம் வீட்டுக்கு பத்தலை, வாய்க்கு பத்தலை, கைக்கு பத்தலை, பால்காரங்கிட்டே கடன் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றார், இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்காது, நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்துவார், என்னை அவர் வர்த்திக்க பண்ணுவார். என் வீட்டில் ஆடல் பாடல் கேட்கும், என் கரம் குறுகி போக அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் வாக்குகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வாசிங்க 59:1 ஏசாயா. இதோ இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அந்த செவியில கேட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை நான் குறுகி போக விட மாட்டேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை பார்த்து எத்தனையோ பேர் சொன்னாங்க, என்ன தெரியும் இவனுக்கு, என்ன தெரியும் இவனுக்கு, என்ன தெரியும் இவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் என்னோடு இருக்கிறவருடைய கரம் குறுகி போக விடுகிற கரம் அல்ல, குன்ற வைக்கிற கரம் அல்ல, தட்டி எழுப்புகிற கரம், எழுப்பி நடத்துகிற கரம் என்று சொன்னேன். கர்த்தர் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை குன்றாமலும் குறுகாமலும், வர்த்திப்புக்கு மேலே வர்த்திப்பு, மீட்டிங்க்கு மேலே மீட்டிங்கு, ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷனா போகும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க குடும்பத்துல நடக்கும்னு விசுவாசித்தால் நீங்களும் தேவனுடைய மகிமையை பாடுவீங்க. அடுத்து என்ன சொல்றாரு? குறுகி போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரண்டி, பியூட்டிஃபுல்லான கேரண்டியை கர்த்தர் கொடுக்குறாருங்க. அதை ரிசீவ் பண்ணா கிடைக்குங்க. நிறைய பேர் என்ன செய்யறது தெரியுமா? ரிசீவ் பண்றது இல்லை, வெறுமனே வாசித்துட்டு வெறுமனே வார்த்தையை விட்டுறீங்க. அது வெறுமையாகவே என்ன செய்யறது? சில நேரங்களிலே
திரும்பி விடுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த கால வேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. விழுந்து போன யாக்கோபின் கூடாரத்தை பார்த்து, மண்மேடை பார்த்து அவர் நிலைப்படுத்தி அரண்மனை வைத்து ஆடல் பாடல் கேட்கும் என்றார். என் சபையில, என் குடும்பத்தில், என் தொழிலில் ஒரு நாள் நான் கர்த்தரை தோத்தரிக்கிற ஆடல் பாடல் வர்த்திப்பினால், குறுகி போகாத நாள் என் வாழ்க்கையில் வரும்னு விசுவாசிங்க. நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இந்த வருஷம் முழுக்க சொல்லுவேன். அநேக குடும்பங்கள் சாட்சியா வைப்பீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு நல்லதா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு வாசிங்க. குறுக போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மகிமைப்படுத்துறேன். நீங்க தேவனை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தையை உங்க வாயை விரிவாய் திறந்து அறிக்கை பண்ணும்போது தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு? மகிமைப்படுத்த போறாரு. மனுஷன் உங்களை கனப்படுத்தினாலே, ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போய் ஒரு சின்ன துண்டு போட்டுட்டான்னா அவரை பார்த்து அவரெல்லாம் என்ன மரியாதை செஞ்சுட்டாருங்க, அவரெல்லாம் என்ன கனப்படுத்திட்டாருங்கன்னு பெருசாக தம்பட்டு அடிச்சுக்கிற கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என் வார்த்தையை நம்பினேன்னா, நீ யாக்கோபுடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களை அறிக்கை பண்ணினீங்கன்னா, ஆடல் பாடல் கேட்கறது மட்டும் இல்லை, வர்த்திப்பு நடக்கிறது மட்டும் இல்லை, குறுகி போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். உங்க தொழிலை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். உங்க பகுதியில் உங்களை ஒரு ஆனரபிள் பேஷனா மாத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் என்ன பேசுறாரு வாசிங்க. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இனிமே நீங்க சிறுமைப்படுவதில்லை. ஏன் சிறுமைப்பட மாட்டீங்க? அவர் இல்ல வர்த்தித்திருக்கிறாரு, அவர் இல்ல உங்களை குறுகி போகாம காப்பாற்றுகிறாரு, அவர் இல்ல உங்களை மகிமைப்படுத்த போறாரு. ஏங்க சிறுமை வரப்போகுது? உங்க வாழ்க்கையில சிறுமையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சிறுமை எளிமை மாணவன் என்னை என்று நான் அர்ப்பணிக்கும் போது என்னை நடத்தினார், தாவீதை நடத்தினார் என்றால் இன்றைக்கு சிறுமையானவர்கள் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்று அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, நான் மகிமைப்படுத்திட்டா உனக்கு இனிமே சிறுமை இல்லை. அல்லேலூயா. அடுத்து அந்த 20வது வசனமும் கொஞ்சம் வாசிங்களேன். நல்லா இருக்கு பாருங்களேன் வசனம். இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. வசனங்கள் நிறைவேற போகிறத நான் பார்க்க போறேன். அநேக பிள்ளைங்க உபவாச கூட்டத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் இந்த சர்ச் மதுரையில் எங்க இருக்குன்னு நான் போய் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நான் போய் பார்க்கணும். இப்படிப்பட்ட சகோதரிடத்துல நான் போய் ஜெபிக்கணும்னு நிச்சயமா வரப்போறீங்க. விசுவாசிக்கிறவங்க எனக்கு என் குடும்பத்துக்கு ஆடலும் பாடலும் மகிழ்ச்சி. எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கீங்க, வேதனையோட பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. இந்த பாடுகளின் காலத்திற்குள்ளே உங்கள் பாடுகள் ஒளிந்து போக போகிறது. அதை கர்த்தர் வெளிப்படுத்தினபடியினால் தான் இன்னைக்கு சொல்றாரு, ஆசீர்வதிக்க போகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் யாக்கோவின் கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள், யாக்கோவினுடைய பேர பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமா உலகத்துல சொல்லிக்கிறோம், எங்கள் தாத்தாலாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க, எங்கள் தாத்தாலாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க. நான் சொல்வேன், என் ஏசப்பாவோட என்னை படிக்க வச்சது யாரும் இல்லை, எனக்கு ஊழியத்தை கொடுத்தது யாரும் இல்லை. பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு சொல்கிறேன். அவர் என்னை பெரியவனாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தொடர்ந்து சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, முதிர் வயதில் கேட்குறீங்களோ, வாலிப நாட்களில் கேட்குறீங்களோ, இனி உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? முன்போல் இருப்பாங்க. யாக்கோபு அந்த தேசத்தை விட்டு, லாபானை விட்டு கிளம்பும் போது எப்படி மனமகிழ்ச்சியாக இருந்தான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பிள்ளைங்கிறது தெரியும். அவன் இடைப்பட்ட காலத்தில் அந்த தீனால் நிமித்தமாக அடைந்த மனமுடிவு தெரியும். ஏசாவி நிமித்தமாய் அடைந்த மனமுடிவு தெரியும். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரியும். யோசேப்பு காரியங்கள், பஞ்சங்கள் எல்லாம் தெரியும். இது எல்லாவற்றையும் பார்த்து விட்டுத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. எப்படி? வர்த்திப்பு, குறுகி போக மாட்டேன், மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுத்த மாட்டேன், சிறுமை கிடையாது, உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க. பிள்ளைகளை முன்போல் இருப்பார்கள். சபை, உன்னுடைய சபை. இப்ப பாருங்க, ஊழியக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏற்றுக்கொள்றவங்க சந்தோஷமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஆமென். சபை இதுவரைக்கும் விழுந்து போயிருக்கு, விழுந்து போற நிலையில இருக்கு.
எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனையோ சபைகள், எத்தனையோ காரியங்களை சில நேரத்தில் போதகர்களால், ஊழியக்காரங்களால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறுதளிச்சதா ஆயிரும், தூஷிச்சதா ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மனபாரம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா எனக்குள்ளே அந்த மனபாரம் வந்திருக்கு. ஆனால் நான் எப்பவுமே கர்த்தரை மறுதளித்ததில்லை, தூஷித்ததில்லை. அவர்கிட்ட கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். இப்படி சொல்றேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சபையில் வர்ற பிரச்சனையை, சபை மக்கள் மூலமாக வர்ற பிரச்சனையை, சபைக்கு அருகாமையில் இருந்து வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த நிலையில உட்கார்ந்திருக்கிற என் அன்பு ஊழியக்கார சகோதரனே, என் அன்பு ஊழியக்கார சகோதரியே, ஒருவேளை கணவன் ஊழியக்காரனா இருந்தார், விட்டுட்டு போயிட்டார், இன்னைக்கு அந்த ஊழியத்தை நான் பொறுப்படுத்த செய்கிறேன், எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கவலை கேட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் சபை திடப்பட போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா விசுவாசித்தா உங்களால சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஏன்னா 18ஆம் வசனத்துல கர்த்தர் கர்த்தர் என்று தான் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வாசிங்க. உன் சபை திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஆமென். உங்க சபையை ஒடுக்கினவங்க, உங்களை ஒடுக்கினவங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? தண்டிக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் திடம் இல்லாம, பலன் இல்லாம, குறுகி போய் வர்த்திப்பு இல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அநேக ஜெப குறிப்புகள் சோர்ந்து போன அனுபவத்தில் தான் வருது. அநேக குடும்பங்கள் பலகீனத்தின் மத்தியில் தான் இருக்கீங்க. அநேக குடும்பங்கள் வட்டி கடனில் தான் விழுந்து போயிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை அப்படியே எழுதி வச்சு இந்த 18, 19, 20 நான் படித்து ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஏன்னா சங்கீதத்தில் கூட சொல்லிட்டாரு, அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் சொல்லிட்டு. என்ன அவர் வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லுங்கள். அவருடைய கரம் குறுகி போகிற கரம் இல்லைன்னு சொல்லி ஏசாயாவில் பார்க்குறோம். அதன்படி குறுகி போகாதுன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணும்போது, அறிக்கை பண்ணும்போது நமக்கு அது அற்புதமா நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் மகிமை இழந்து, மரியாதை, மகிமைனா என்னது? ஒரு கனம் இழந்து கனவீனப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களில் அவை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க. யாக்கோபுடைய கூடாரம் விழுந்து போச்சு. யோசேப்புடைய தேசத்துக்கு போகும்போது யாக்கோபுடைய கூடாரம் ஒரு விழுந்த கூடாரம் தான். 42ஆம் அதிகாரத்திலிருந்து 49ஆவது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கும்போது அவனுடைய கூடாரம் விழுந்து போன கூடாரம் தான். ஆனால் 50ஆவது அதிகாரத்தில் வரும்போது அவன் தகப்பன் இறந்து போன பிறகும் அவனுடைய கூடாரம் என்ன செய்யப்பட்ட கூடாரம்? கட்டப்பட்ட ஒரு கூடாரமாயிருந்தது. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இன்னி உங்க வாழ்க்கை விழுந்து போன கூடாரமா இல்லை. உங்கள் வீடு விழுந்து போன வீடாக இருக்க போகிறதில்ல. உங்கள் சபை விழுந்து போன சபையாக இருக்க போகிறதில்ல. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்க போகிறதில்ல. திடப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. இன்னும் லேவியராகமத்தில் 19ஆவது அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்க முடியும்? வாசிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல யோபுல சொல்லியிருக்கு. அதை கூட கொஞ்சம் வாசிங்களேன். லேவியராகமம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. வசனங்கள் எத்தனையோ இருக்கு. ஆறுதல் படுத்துறதுக்கும் தேர்தல் படுத்துறதுக்கும் நினைக்கும் போது அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஆறுதல் மட்டுமே கொடுக்குது. ஆனால் இது உண்மையான வார்த்தை, இது சத்தியமுள்ள வார்த்தை, இது நித்தியமுள்ள வார்த்தை, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தை, என்னை பராமரிக்கிற வார்த்தை, சொல்ல நிறைவேற்றுகிற ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஒளிஞ்சு போனதில்லை, இப்பவும் ஒளிஞ்சு போகாது. ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவரை, ஒன்றுக்குமே வைத்திருக்காதவரை, எனக்கு தெரிஞ்சவரை கர்த்தர் நடத்தி ஊழியத்தில் ஓட வச்சிருக்கிறார்னா என்னையும் நடத்துவார்னு சொல்லி பாருங்க, என்னையும் வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லி பாருங்க. பெருக போறீங்க, நீங்க பெருக போறீங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த அதிகாரத்தை கூட. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால், யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினாலும் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். அப்படி சொன்ன கர்த்தர் உங்களை எப்படிங்க சிறுமைப்படுத்துவாரு? அந்நியனையே சிறுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன தேவன் யாக்கோபுடைய பிள்ளைகளை எப்படி சிறுமைப்படுத்துவாரு? ஆகையினால இன்னைக்கு சொல்றேன், உங்க சிறுமை நீங்கிருச்சுன்னு நினைங்க, உங்களை தேவன் மகிமைப்படுத்திட்டாருன்னு நினைங்க, உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணிட்டாருன்னு நினைங்க,
உங்க கரம் குறுகி போகல, அவருடைய கரம் குறுகி போகல, என்ன அவர் குறுக விட மாட்டார் நினைங்க. கண்டிப்பா குறுக விட மாட்டார். எப்படி பிரதர் நான் நினைக்க முடியும்? எனக்கு கிடைக்காததை நான் எப்படி ரிசீவ் பண்ணேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றேங்க, எத்தனையோ சாட்சிகள் என்னிடத்துல உண்டு. இங்க வந்து ஜெபிச்சுட்டு போய் நான் சொல்லி இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட சொல்ற காரியம் தான். ஒவ்வொருத்தட்டையும் பேசும்போது சொல்லுவேன், நான் உங்களை தேட மாட்டேன், நான் உங்க நம்பரை கூட நோட் பண்ண மாட்டேன், நீங்க எனக்கு தேடி வருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தேடி வந்து கொடுத்து தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த 46 குழந்தைகள் போஷிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க விசுவாசிங்க, இன்னைக்கு இந்த மாசத்துல, இந்த வாரத்துல, இந்த நாட்கள்ல என் குடும்பத்தை பெருக பண்ண போறார். என் குடும்பத்தை இருக்கிற வருமானம் அதிகப்படுத்த போறார். ஹல்லேலூயா. கேட்கிறான் பாருங்க, அவர் கரம் ரட்சிக்கப்படாதபடிக்கு குறுகுற கரமா? அவருடைய செவி நீங்க பண்ற விண்ணப்பத்தை கேட்க கூடாதபடிக்கு குறுகி போகிற கரமா? செவி அடைத்துக் கொள்ளுகிற செவியா? கிடையாது. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இந்த குழந்தை இந்த உலகத்தில் வந்தாருங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அல்லேலூயா, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அருள் செய்திருக்கிறேன் என்று சொன்னான். அந்த அருள்நாதர்கிட்ட சொல்லுங்க, நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆகையினால என்னுடைய கூடாரமும் யாக்கோபின் கூடாரம், என்னுடைய வீடும் நிலைப்படும் என்று நம்புகிறேன். விழுந்து போயிருக்கிறத எங்கள் அப்பா கிட்டே போய் நின்று நான் போராட மாட்டேன், எங்கள் அம்மா கிட்டே நின்று நான் போராட மாட்டேன், என் வீட்டுக்காரர்கிட்டே இதை சரி பண்ணுங்க நான் கேட்க மாட்டேன், என் மனைவிக்கிட்டே நான் போய் இதை சரி பண்ணி கொடுப்பான்னு கேட்க மாட்டேன். கர்த்தரிடத்தில் கேட்பேன். என் வீட்டில் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுகிற நாள், எழும்பி பிரகாசிக்கிற நாள், அவருடைய ஒளியை மகிமையை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு வரும்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. யார் விசுவாசிக்கிறீங்களோ, இதை எங்கிருந்து பார்க்குறீங்களோ, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே, குறித்த நாட்களிலே தரிசனம் நிறைவேறும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தின் ஊழியம் தான் இது, அந்த தரிசனத்தின் வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகையினால் உங்க கூடாரம் விழுந்து போகாது. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே உங்க கூடாரத்தை விழுந்து போகாம கர்த்தர் கட்டணும்னு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். நான் விசுவாசத்தோடு உங்களுக்காக தரப்புல நிற்க போறேன். இன்னைக்கு எங்கூட சேர்ந்து யாரெல்லாம் நிற்க வர்றீங்களோ எல்லாம் எழும்பி நின்று அப்படியே நாம ஜெபிக்க போறோம். இன்னும் வீட்டில் இருக்கும்போது நெகேமியா 9:9 நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் சங்கீதத்தில் யோபு 36வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அநேக காரியங்கள், அவன் சிறுமை மாறினது, அவனை தேவன் மகிமைப்படுத்தினார். நமக்கெல்லாம் தெரியும் யோபுடைய சிறுமையோட நம்முடைய சிறுமையெல்லாம் கம்மிங்க. ஆனால் அவனை சிறுமையிலிருந்து தூக்கினார், அவனுடைய சிறுமையிலிருந்து அவனை மகிமைப்படுத்தினார்னா அதே போலதான் நம்மளும் அவருடைய பிள்ளை. ஆகையினால கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறார். யார் விசுவாசிக்கிறீங்களோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, யார் எங்களோட ரிசீவ் பண்றீங்களோ, இந்த வார்த்தையை வச்சு அப்படியே ஆண்டவரே இந்த நாளில் என் தொழிலை வர்த்திக்க பண்ண போகிறதற்காய், என் குடும்பத்தை வர்த்திக்க பண்ண போகிறதற்காய், என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போகிறதற்காய், என் பிள்ளைகளை குறுகமாக ஆசீர்வதிக்க போகிறதற்காய், என்ன நீங்க மகிமைப்படுத்த போகிறதற்காய், என் சிறுமையை நீக்க போகிறதற்காய், ஆண்டவரே என் கூடாரமும் யாக்கோபு கூடாரமாய் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பாருங்க, கர்த்தர் உங்களை அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத இரக்கங்களை இந்த மாசத்துல, இந்த நாட்களில், இந்த வாரத்தில் வைக்க போறார். நான் பார்க்க போறேன். விசுவாசித்து அப்படியே எழும்பி நின்று நாம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னைக்கு சொல்ல போறீங்க. இப்ப நீங்க மகிழ்ச்சியா எங்களோட சேர்ந்து பாடுனீங்கன்னா, ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைங்களா, நன்றி செலுத்துற பிள்ளைங்களா, ஆடல் பாடல் பாடுகிற பிள்ளைங்களா, அப்பா வீட்டின் சந்தோஷத்தை ருசிச்ச பிள்ளைங்களா நீங்க மாற போறீங்க. விசுவாசித்தா சொல்லுங்க, என்ன குறுக போறதுக்கு அவர் அழைக்கல, என்ன கனவீனப்படுத்துறதுக்கு அழைக்கல, என்னை சிரமப்படுத்துறதற்கு அழைக்கல, என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு,
என்னை ரட்சிக்கிறதற்கு, என்னை பெருக பண்ணுகிறதற்கு, என் மூலமா துதியை கேட்டு என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன் என் மூலமாய் துதியை கேட்பார் என்று சொன்னான். உங்க கூடாரத்துக்குள்ள இப்பொழுதே யாக்கோபின் ஆசீர்வாதத்தை அவன் மரித்த பிறகும் அவனுடைய சந்ததி ருசித்ததென்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், குறைவுகள் எல்லாம் மாறி மகிமையின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவன் செய்ய போகிற வர்த்திப்பு அதிகப்படுத்துகிற காரியத்தை உங்க வருமானத்தில் பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைங்க ஞானமில்ல பிள்ளைங்களா, குறைவுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்களா, இன்னைக்கு சொல்றார் கர்த்தர், எந்த பிள்ளை பலகீனப்பட்டிருக்கு நினைக்கிறியோ, எந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். உங்க அயலார் வீட்டார்கள் இதை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள தேவனா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் தேவனா, இப்படி பிள்ளைகளை பராமரிக்கிற தேவனா என்று சொல்லி உங்கள் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. பாடுங்க, ஹல்லேலூயா, ஆனந்தமே, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நல்ல வாயை திறந்து பாடுங்க, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. கிருபையுள்ள தெய்வமே, மகத்துவத்தின் ஆவியே, இந்த வார்த்தையின்படி என் குடும்பத்துக்கும் எனக்கும் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற, உண்மையாக விசுவாசித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, சபையில நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஆடல் பாடல் மகிழ்ச்சி புறப்பட நீர் கிருபை செய்யும். நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும். ஒரு பிள்ளைகளுடைய கரம் கூட குறுகி போகாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எந்தெந்த இடத்துல என் குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள் இந்த சபையில இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், வெளியிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் கனவீனப்பட்டு இருக்கிறார்களோ, நிந்தை அடைந்திருக்கிறார்களோ, அவமானம் அடைந்திருக்கிறார்களோ, அவரை எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படுத்து. சிறுமையை நீக்கி குழந்தைகளை பராமரிக்கிற தேவனாக, யாக்கோவின் கூடாரத்தை நிலைப்படுத்தினதைப் போல விழுந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நிலைப்படுத்தின தேவனாய் நீர் கூட இருக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஐயா, நீர் கொடுத்த வார்த்தையை வைத்த நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீரே வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இப்பொழுதும் சத்துருவும் கவனிப்பான். என்னதான் நீ துதிச்சாலும், என்னதான் நீ ஜெபித்தாலும் உனக்கான ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை எல்லாம் அப்பாலே போ சாத்தானே என்று புறந்தள்ளி உடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்து உடைய வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த ஊழியம் நடைபெறுவதற்காக, இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, நிறத்தையும் பார்க்கல. நான் வார்த்தையில தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க சொல்லியிருக்கிற வேத வசனம், என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்கிற தேவன், என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதியும். நான் கடந்து செல்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் எப்போதும் இவர்களை விட்டு கடந்து சொல்லாமல் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 0015569.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.